சிவாய நமக. திருக்கொடி மாடம் என்னும் ஊரில் திருஞான சம்பந்தர் இருக்கும் பொழுது அந்த ஊரில் அனைத்து மக்களையும் குளிர்ச்சுரமானது வாட்டி வதக்கியது. அதை அம்மக்கள் திருஞான சம்பந்தரிடம் முறையிட்டு அதை தீர்க்க வேண்டினர். அதற்காக பாடப்பட்ட பதிகம்தான் திருநீலகண்ட பதிகம். பாடலுக்குள் செல்வோம். அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லும் அஃதறிவர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக் கூணமன்றே. கைவினை செய்தம் பிரான்கலர் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறாதிரு நீலகண்டம். இப்பாடலின் பொருள், அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று சொல்லும் அஃதறிவர், அதாவது முன்னர் செய்த வினைகளின் பயனாக இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று பிறர் சொல்ல கேட்டு நாம் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறோம். உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. அந்த வினையிலிருந்து வெளிவரக்கூடிய வழியை நாம் நாடாதிருப்பது நமக்கு ஊனமன்றே. அப்படி என்றால் குற்றம் அல்லவா? கைவினை செய்தும் பிரான்கலர் போற்றுதும் நாம் அடியோம். நாம் யாருக்கு அடியவர்கள்? சிவபெருமானுக்கு அடியவர்கள். அதனால் அத்தெய்வத்திற்கு கையால் தொண்டுகள் செய்தும் அவன் கழல் போற்றினால் செய்வினை வந்தம்மை தீண்டாது, வினையானது நம்மை வந்து தீண்டாது. திருநீலகண்டம், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. இதுவே இப்பதிகத்தின் பொருளாகும். அதாவது பாடலின் சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழவினை செஞ்சுருக்கோம், அதனால் இந்த பிறவியில் நம்ம இதை அனுபவித்து தான் ஆகணும்னு மற்றவங்க சொல்லி கேட்டு நம்ம அப்படியே நின்றுதோம். ஆனால் அந்த வினையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம இருக்கிறது யார் தப்பு? நம்ம மேலே தானே தப்பு. அப்போது அந்த தவறை செய்யாமல் இருக்கணும்னா நம்ம யாருக்கு அடியவர்கள்? எம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் அடியவர்கள். ஆதலால் அவருக்கு கைவினைகள், அதாவது கைகளால் தொண்டு செய்தும் அவருடைய திருவடியை போற்றி வணங்கினால் வினைகள் வந்து நம்மை தீண்டாது என்பதே இப்பாடலின் பொருளாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.